எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோடய படங்களில் ஒவ்வொரு படத்துலையும் நான் ஒரு சீன் நடிப்பேன். சிலர் பாராட்டுவாங்க, சிலர் விமர்சிப்பாங்க. நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு யார் காரணம்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அந்த ஆசையை தூண்டியது அவர் தான். அது சரியா தப்போ அதுக்கு முழு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் படம் தேட்டரில் பார்ப்பேன். பார்த்தா ஹீரோக்கு உள்ள கிளாப்ஸ் அவர் இன்றாம்போது விடுவோம். என்னடா எப்படி ஒரு ரூட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ரூட்டை பிடிச்சிட்டு தான் வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ அதனால் இந்த மேடையில் அப்படி ஆசையை எனக்கு ஏற்படுத்தின ரவிக்குமார் சாருக்கு நன்றி. நேற்று தான் கூப்பிட்டாரு நம்ம பிடி செல்வகுமார் சார், நாளைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. யோசிக்கும் சொல்லிட்டார், தம்பி ராமேஷ் சார் பையன் தான் ஹீரோன்ட்டு. நான் உடனே வரேன்ட்டேன். பிடி செல்வகுமார் சார் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் என்னோடய முதல் படம் திருப்பாச்சி முழுக்க அந்த படத்தை கூட இருந்து பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் மிஸ்கின் படம் அஞ்சாவது, இப்போ தென்மேற்கு பருவக்காற்று படம், அப்புறம் விஜயம் டன்ஸ் படம், எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவர். ராசியானவர். அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இன்னொன்று பிடி செல்வகுமார் சார் வந்து பிஆர்ஓ. நிறைய பேர் பிஆர்ஓ கடைசி வரைக்கும் பிஆர்ஓ வச்சுருப்பாங்க. ஆனால் தன்னோட பிஆர்ஓவை ஒரு ப்ரொடியூசராக உருவாக்கி அளவு பார்த்தவர் இளைய தளபதி விஜய். இங்கேருந்து ரெண்டு தெரியுது. ஒன்று விஜயோட மனசு, இன்னொன்று பிடி செல்வகுமார் இந்த அளவுக்கு அங்கே நம்பிக்கை இருந்திருக்காங்கிற ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையானவர். இன்னொன்று சினிமா நல்லா கணிக்கக்கூடியவர். அவர் கையில் படம் போயிருக்கு, கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்போ சினிமா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு இரட்டை படையை வச்சுட்டே இருக்கும். ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அடுத்த காலகட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன். அடுத்த காலகட்டம் இளைய தளபதி விஜய், தல அஜித். அதுக்கு அடுத்த காலகட்டம் மக்கள் ஸ்டார் சிவகார்த்திகேயன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்த கால ரூட்டில் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் பிடிச்சது என்னென்னா அவரோட வளர்ச்சி, ஒரு அசுர வளர்ச்சி. எல்லாருக்கும் அவருக்கு அசுர வளர்ச்சின்னு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவரோட அயராத முயற்சி, அதான் உண்மை. அவரோட அயராத முயற்சி தான் இன்றைக்கி இந்த அசுர வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அடித்தளத்திலேருந்து உழைச்சி வந்தவர். சும்மா அந்த இடம் கிடைக்கல அவருக்கு. விஜய் டிவியில் கலக்கப் போவது யார் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் சூப்பர்னு பல இடங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த கலக்கப் போவது யாரில் நான் சிறப்பு விருந்தினர். அந்த கலக்கப் போகிற நிகழ்ச்சியில் கலைக்கு இருந்தது யாருன்னா சிவகார்த்திகேயன் சார். இன்னைக்கு அவர் சிறப்பு விருந்தினர், நான் ஒரு சைடில் வந்திருக்கேன். இதுதான் அசுர வளர்ச்சிங்கிறது. இன்னொன்று நான் சிவகார்த்திகேயனை பார்த்து தெரிஞ்சிற விஷயம், பார்த்து கேட்குற விஷயம் என்னென்னா, அவர் சினிமா நல்லா புரிஞ்சிருக்காரு. அதை விட சினிமாக்காரங்களும் நல்லா புரிஞ்சிருக்காரு. நம்மளாம் சினிமா புரிஞ்சுட்டான், சினிமாக்காரங்களை புரிஞ்சுக்கல. அதனால் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது. தனியாக போய் நான் பேசி எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படிலாம் இந்த இதை பிடிச்சிங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா நான் வளர்க்க முன்னேறும் நினைக்கிறேன். அது கதை வச்சுன்னு ஒரு ஆஃப் அப்பாயின் கொடுத்து எனக்கு அப்புறம் கதை சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பாயின் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்பாயின் கொடுக்குறேன். அது ரொம்ப முக்கியம். அது
அவருடைய வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் அதான் காரணம். சினிமாக்கள் புரிஞ்சுக்காது தான். அப்புறம் ஒருத்தர் யாராவது தம்பியும்போம், இல்லைன்னா அண்ணன்போம். ஒருத்தரை தான் தம்பின்னு சொல்லுவோம், அண்ணன் சொல்லுவோம். அவர் யாருன்னா தம்பி ராமையா அண்ணன். அவர் எப்படி தம்பி ராமனுக்கு தப்பா போயிடும், இல்லைன்னா ராமையான்னு கூப்பிடணும். ராமாயணம் சொன்னோம்னா அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அடிப்படையிலேருந்து சினிமா தான். சினிமாவில் கஷ்டப்பட்டு சினிமாவில் இருந்து சின்ன சின்ன வயசுலாம் பண்ணி அப்புறம் மைனா மூலிமா பிரபு சாலமனுக்கு பெரிய சிறப்பு சேரணும். அது மூலம் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் இன்றைக்கும் சினிமா தான் உயிராக அவர் சுவாச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து சினிமா நேசிக்கிறனால சினிமா கண்டிப்பாக அவர் பையனையும் காப்பாற்றும். இப்போ எனக்கு இளையராஜா இளையராஜாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மியூசிக் யாருன்னா, நம்மளாம் உண்மை சொல்லி பழக்கப்பட்டவங்க, போய் சொல்ல மாட்டேன், டி இமான் தான். எது சரியான இசை, எது சரியான பாடல் அப்படின்னா, எந்த பாட்டை கேட்டு ஒரு பாமரன் அந்த பாட்டை அப்படியே திருப்பி பாடுறானோ அதுதான் சரியான பாடல், அது நல்ல பாடல். இன்னைக்கு டி இமான் பாடல் தான் யார் கேட்டாலும் அது திரும்ப பாடுற மாதிரி இருக்கு. நிறைய பேரோட பாடல்கள் கேட்குற மாதிரி இருக்கு, ஆனால் பாட முடியாது. சிலரோட பாடல்கள் கேட்கவே முடியாது, அப்புறம் பாடுறது. அதனால கேட்டு பாடுற மாதிரி இசையமைக்கிற டி இமான் என்பது இன்றைய சிறந்த இசையமைப்பாளர். இந்த படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அவரோட சாங்ஸோட தனித்துவம் தெரிந்தது. இந்த படத்துக்கு அவரோட இசையும் மிகப்பெரிய வெற்றி காரணமாக அமையும். இயக்குனர் இன்பசேகர் பேரில் இன்பம் இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் அந்த இன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் கேமராமேன் வர்மா அனைவருமே இந்த படத்தை வெற்றி மூலமாக பேரும் புகழும் பெற ஆண்டு வேண்டி விட நன்றி, வணக்கம்.